அண்ணாச்சி வந்துட்டேன் அண்ணாச்சி. உள்ளவாப்பா. தம்பி 2 நாளைக்கு 2 பேர் வரமாட்டாங்க. அந்த வேலையெல்லாம் நீ தான் இழுத்து போட்டு செய்யணும். சரியா? டக்கு டக்குன்னு வேலையை பாரு போ. சரி அண்ணாச்சி. அண்ணாச்சிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணாச்சி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அண்ணாச்சி. என்னப்பா விஷயம் சொல்லுப்பா. அண்ணாச்சி நான் சட்டை எடுக்க போகலான்னு இருக்கேன் அண்ணாச்சி. ஏன்டா 2 பேர் வரல, எப்படிடா சட்டை எடுக்க போறேன்னு சொல்ற? என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எனக்கு சட்டை தேவையில்ல, அப்பதான் அண்ணாச்சி இப்போ எடுக்க முடியும். இப்ப என்னதான் சொல்ல வர? சட்டை எடுக்க போறியா? ஆமா அண்ணாச்சி. சரி போடா. வேலைக்கு வந்திருக்கேன் அண்ணாச்சி. என்னப்பா வேலைக்கா? ஆமா அண்ணாச்சி. சட்டை எல்லாம் எடுத்தாச்சாப்பா? ரெடிமேடா எடுத்து எல்லாம் தைக்க கொடுத்துருக்கேன் அண்ணாச்சி. அதான் அதே சட்டையில வந்திருக்கியா? சரி உள்ளவா. தம்பிங்க வாப்பா. அண்ணாச்சி காது குத்து விசேஷத்துக்கு நான் போகணும். கடையை பார்த்துக்கோ, போயிட்டு வந்துடுறேன். சரியா? அண்ணாச்சி 2 பேர் வரல, என்ன எப்படி அண்ணாச்சி விட்டு போறீங்க? அப்புறம் நேற்று எப்படி போன்டா? 2 பேர் கடையில் வரல, நீ போயிட்டு சட்டை எடுத்துட்டு வந்தல, அதே மாதிரி தான்டா பத்திரிக்கை வச்சாங்க. நான் போறேன், அதனால போயிட்டு வந்துடுறேன். கடையை பார்த்துக்கடா. போயிட்டு வாங்க அண்ணாச்சி. அப்படியே அண்ணாச்சி. சரி நான் வேலை செய்யறேன். வீட்டில் இருந்து ஃபோன் அடிக்காங்க. ஹலோ, காது குத்துக்கு வரேன்னு சொன்னேன்னா, கடையில் வந்து ஒரு பையன் தான் இருக்கான். ஆமாம், அவன்ட்டு வர முடியாது, இதான் நினச்சிக்குவான் பார்த்துக்கிட்டு. நாளைக்கு வந்து வேற ஆள் மூலியமாக நான் கொடுத்துட்றேன். ஆமாம், என்னால் வர முடியாது. சரி வச்சுட்டேன். சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி என்னப்பா? சாரி அண்ணாச்சி, நான் ஆள் இல்லைன்னு தான் அண்ணாச்சி நான் இப்படி சொல்லிட்டேன். நீங்கள் ஃபோனில் பேச கேட்டேன் அண்ணாச்சி, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணாச்சி. இப்போ தெரியுதாடா, கடையில் ஆள் இல்லைனா கஸ்டமர் நிற்பாங்கடா. இப்போ புரிஞ்சுக்கடா. இப்போ கிளம்புடா, போடா வேலைப்பாரு. சரி அண்ணாச்சி.